முழுக்கதோ பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே, எல்லாரும் வாங்க. தண்ணி போக எடுத்துறா, உள்ள விட்டால தூக்கி அழுது நல்லா உள்ள விட்டுனே. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பச்சை தண்ணி 3 இளங்கிட்ட பச்சை வகை சுத்தமான நாட்டு பசு நெய், அரைச்ச மஞ்சள் சாந்து, கல்லுப்பு, கரும்பு தோட்டம் இருக்கு. பிடிங்க. ஒன்னால முடியாது. நீ அவரை மிஞ்சிட்டாங்க. அவரை விட நீ 3 பிரியாணிக்கு கரண்டி இருக்கா தள்ளி விட்டுருக்கலாம். எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, அடுப்பு ரெடி இல்லைங்க. தயிர், 2 நேரம் ஆட்டை தூக்கிட்டு வாங்க. முனுக்குன கல்லுப்பு. நான் வரவானே. மசாலா நிறைய இருக்குப்பா. அப்படிதான் நான் மசாலா தயிர் ஊத்தையில கையை நீட்டிட்டு கையில ஊத்திட்டேன். இந்த உள்ள குடலுக்கெல்லாம் போட்டு விடு. ஆமா, அங்க போட்டு ஏன் ஆட உட்கார வைக்கிறீங்க? நிக்க வைங்க. டீ வாங்கிட்டு வர மாட்டேங்கிட்டாங்க. பேண்ட் போட்டு வந்திருக்கேன். ட்ரவுசர் போட்டு. பேண்ட் இல்லடா, ட்ரவுசர் தான்டா. நீளமா இருக்கு. அடையாவண்ட மூஞ்சல். யாரா ட்ரவுசர் பிடிச்சிருக்கிற? வெண்ணெய், ஒரு 2 செகண்ட் முதுகுல அப்படி ஸ்டாப் பண்ணி அப்படி ஒரே கிராம பார்த்து கை வந்துருக்கு. வேற என்ன சொல்லுவான் நான்? வேற என்ன சொல்லுவான்? அவன் இது எடுத்தா நம்ம அரச இப்படி மாசுது. நெய் வாசனை, மசாலா வாசனை அப்படியே இருக்குல்ல. அடுத்து அதை ஒரு கறி பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி எரியட்டும். அப்பதான் அது காஞ்சி அடுத்த ஆடு எடுத்து வைக்க பத்திரம் பிடிச்சிக்கணே. வந்துருச்சுல. நான் பண்ணுவேனே. கேளு. சொல்ல மாட்டேங்கிறேன். 2 டீ 2 பழத்தை திண்டு வந்து வாங்கிட்டு வரலாம். இங்கே ஆமா, போறதானே. நீ எப்படியும் டாட்டா எங்கிட்ட மறைக்க மாட்டேன். நான் ஒத்துவானிக்கேன். சுத்தமான நாட்டு பசு நெய், பச்சை வகை, நறுக்குன வெங்காயம், ரைட்
மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, நறுக்கின தக்காளி, அரைச்ச மிளகாய் சந்தை, தயிர், எலுமிச்சம்பழ சாறு, முணுக்கின பிரியாணி மசாலா, கிட்டா வேக வச்ச தண்ணி, கல்லுப்பு, ஊற வச்ச பாசுமதி அரிசி, பண்ணி விடு. தெரியாதா தாத்தா? நாலு பக்கம் தப்புன்னு போட்டுறாதியப்பா. என்னன்னாலும் பேசிட்டு இருக்கலாம். காலை உள்ள அமுக்கி வை. அப்படியே கரண்டியில் அமுக்கி. உடனே அள்ளி போடு. விரையெல்லாம் முறைக்கிறேன். பெரிய வரலாம் விட்டுன்னு சுத்தி வர போடாங்க. ஒரு ஆள் தான் கஷ்டம். ஆமா, இன்னும் தள்ளி போட்டுக்கோங்க மேல. இதுல கால வச்சுக்காதீங்க. அடுப்பை யார் இருக்கிற? சரி, பிரியாணி இந்த சட்டி தூக்கும்போது அந்த பாத்திரத்தை நெளிவா போயிடும். அப்படியே வாங்க. பாத்து வா. இந்த துணி எல்லாம் சூடு தாங்க மாட்டேங்குது. அப்படியே முழுசா தூக்கி உள்ள வச்சுட்டேன். முழுசா வராது இருக்கு. ஆஹா, மறட்டி விட்டேன். எனக்கு கொஞ்சம் கறி இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கும். நமக்கு அந்த கால் உடக்கா இது அதான் கிணறு எல்லாம் அந்த புகையோட சேர்ந்து எனக்குலாம் 2 பிளேட் வந்தால் போதும், நல்லா சாப்பிடுவேன். அப்படிதான். ஊத்துறா ரைட். இருந்துக்கிட்டு வெங்காயம் மட்டும் அது என் சக்கு சைடு ஊற்றுங்க. இல்லடா, நீ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டாடா. இந்த வரும் அடுத்தது அதான் ஆட்டுக்கறி சின்ன பீஸ் தான். எல்லாமே உங்ககிட்ட வச்சுக்கிய, எனக்கு கொண்டாந்து வைக்கடா. வெங்காயத்தை கொண்டாங்கடா, முடிஞ்சு வச்சு. மூணு முழுக்கிடாய நல்லா அவிச்சு விட்டு பெரிய பெரிய வெண்ணெய் கட்டி போட்டு வறுத்து எடுத்து அதுல பிரியாணி செஞ்சது வேற லெவல்ல இருக்கு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்போம். மட்டனை வறுத்து இப்படி செஞ்ச பிரியாணி, இந்த கிரில் பண்ண கறியையும் பிரியாணி சாப்பிடும் போது எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. வறுத்த கிட்டா கறி பிரியாணி ஒரு Dia biar mana ada tu.
அவங்க சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா